முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லாத வீடுகள் எதுவும் இருக்க முடியாது. அதுக்காக வீட்டில் எந்த இடத்துலையும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை வைத்து விடக்கூடாது. சில சமயங்களில் வைக்கக்கூடாத இடத்தில் கண்ணாடி வைத்து நம்ம முகம் பார்க்கும் பொழுது வீட்டில் பல பிரச்சனைகள் வரும். அதுக்கு எந்த திசையில் எந்த இடத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கக்கூடாது, அப்படி வைத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதா நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வீடு புது வீடாக இருந்தாலும் சரி, பழைய வீடாக இருந்தாலும் சரி, நம்ம விரும்பி வாங்கி வைப்பது அப்படின்னா கண்ணாடி தான். ஏன்னா கண்ணாடியில் தான் நம்மளுடைய முகத்தை அழகாகவே இல்லாட்டினாலும் அழகாக இருந்தாலும் தன்னுடைய முகத்தை பார்த்து ரசிக்கிறது அப்படின்னா அந்த கண்ணாடி வழியில் தான். அந்த கண்ணாடியை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எந்த இடத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னா கண்ணாடியை தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. தெற்கு திசையில் வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் பல பிரச்சனைகள், வீட்டுக்குள் சண்டை சச்சரவுகள். எதுக்காக அப்படின்னா இந்த தெற்கு பகுதி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உகந்த பகுதி. அதனால இந்த பகுதியில் வைத்தால் வீட்டுக்குள் கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தினால தெற்கு பகுதியில் கண்ணாடி வைக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே சில பேர் வீட்டுக்குள்ள நுழையும் போதே எதிர்த்தாப்ப கண்ணாடி இருக்கும், கண்ணாடி பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையலாம். அப்படிதான் வைக்க வேண்டும். ஆனால் சில பேர் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஆப்போசிட்டா எதிர்ப்பதமா வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்குள்ள கடவுளான மகாலட்சுமி அவங்க வீட்டுக்குள்ள நுழைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி நுழையும் போது அவங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு உள்ள வந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழைவாங்க. ஆனா அவங்க உள்ள நுழையும் போது வீட்டுக்கு எதிர்ப்பதமா கண்ணாடி வச்சுங்க, அவங்களுடைய முகம் தெரியாம அவங்களுடைய முதுகு பகுதி தெரியும். அதனால அவங்க கோவப்பட்டு உள்ளே வரமாட்டாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எதிர்ப்பதமா வச்சோம்னு வச்சுங்க, தீய சக்திகள், வீட்டுக்கு தேவைப்படாத தீய சக்திகள் உள்ள வரும். வீட்டுக்குள்ள நுழையும் போது வச்சிருந்தா தீய சக்தி பார்த்த உடனே தன்னுடைய உருவத்தையும் தன்னையும் பிம்மத்தையும் பார்த்த உடனே விலகி விடும். ஆனா அதே வீட்டுக்கு எதிர்ப்பதமா பார்த்துச்சுங்க, அது வீட்டுக்குள் நுழைந்து விடும். இது ஒரு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு எதிர்ப்பதமா வச்சோம்னா பண கஷ்டம் வரும். வீட்டில் பண கஷ்டம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பண கஷ்டம் வரும், தொழிலில் நஷ்டம் வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அதே மாதிரி வீட்டுடைய படுக்கை அறையில் வைக்கக்கூடாது கண்ணாடி. நிறைய பேர் இருக்காங்க படுக்கை அறையில் கண்ணாடி பெரிய கண்ணாடி தூக்கி வச்சிருவாங்க. வீட்டில் எந்திரிக்கும் போதே கண்ணாடி முகத்தை பார்த்து தான் எந்திரிக்கணும்னு. ஆனால் கண்டிப்பாக பெட்ரூமில் வைக்கக்கூடாது. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அழகாவாக இருக்கு, அலங்கோலமாக இருக்கு. அப்போ அலங்கோலத்த முகத்தை காலையில் பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த குடும்பத்துக்கு தீராத நோய்களை உருவாக்கும், மனக்கஷ்டத்தை உருவாக்கும். காலை எந்திரிச்ச உடனே நம்மளுடைய முகத்தை அழகா பார்த்தாதான் நம்ம மனதுக்குள்ள ஒரு இணக்கம் வரும். கொடூரமாக பார்த்தோம்னாக்க எப்படி இருக்கும். அதனால படுக்கை அறையில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் கட்டிலே கண்ணாடி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுவும் பெரிய தவறு. காலை எந்திரிச்ச உடனே முகத்தை பார்க்கக்கூடாது. கடவுளை நேர்த்து கடவுள் படத்தை பார்த்து தான் காலை எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அதுக்கடுத்து வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது. வட கிழக்கு மூலை அப்படின்னா அது சனி மூலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த சனி மூலையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா இதோடைய விஷயம் தெரியும், அது சனி மூலை அப்படிங்கிறதுனால. இந்த சனி மூலையில் வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுக்குள் கஷ்டகாலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நீங்க இந்த பகுதியெல்லாம் கண்ணாடி வைப்பதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்தாதான் உங்களுக்கு வீட்டுக்குள்ள வர பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும். இல்லை இந்த பகுதியில் தான் வைப்பேன் அப்படின்னா பிரச்சனைகளை நீங்க ட்ரெயினில் கூப்பிட்டு வீட்டில் வைக்கிற மாதிரி தான். இப்படிதான் பல வாஸ்துப்படி, முன்னாடியே வாஸ்து அப்படிங்கிறாங்களா, அது வாஸ்துப்படி இந்த இடங்கள்ல கண்ணாடி வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள்.